செழிப்பா இருக்க வேண்டிய தென்காசி கிராமத்துல ரொம்ப நாளா மழையே இல்ல. பூமி எல்லாம் வறண்டு போய் ரொம்ப காஞ்சு போனதுனால விவசாயமே பண்ண முடியல. வாழ்வாதாரமே இல்லாத நிலையில அங்க இருக்கிற விவசாயிங்க எல்லாம் விவசாயத்தையே கைவிட்டுட்டு வேற வேலைக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. சில பேர் கட்டிட வேலைக்கு போயிட்டாங்க, சில பேர் ஊரை விட்டு வெளியில போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி அவனோட இயல்பு நிலையே பாதிக்கப்பட்டது. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம விவசாயமே இல்லாம போயிரும். என்ன செய்யலான்னு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு நாள் ஆலோசனை பண்ணாங்க. மழைதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். மழை நீர் இருந்தாதான் விவசாயம் நடக்கும். விவசாயம் நடந்தாதான் நம்ம மண் செழிச்சு நம்ம பழையபடி நம்ம வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சாமிக்கு திருவிழா எடுக்கலாம், திருவிழா எடுத்தா மழை வரும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணாங்க. அவங்க பிரார்த்தனையின்படியே கொஞ்ச நாள்லயே நல்ல மழை வந்தது. மழை வந்தோடனே என்னாச்சு, மண் செழிச்சு நல்ல விவசாயம் நடந்தது. அந்த ஆண்டு பொங்கல் விழாவை ரொம்ப சிறப்பா எல்லாரும் கொண்டாடினாங்க. இந்த கதைய இப்போ ஒரு திருக்குறள் கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். நீரின்று அமையாத உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு. ஒருத்தரோட வாழ்வாதாரமா இருக்கிறது நீர், தண்ணீர். தண்ணீர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணீர் நமக்கு எங்கிருந்து கிடைக்குது? வானத்துல இருந்து மழையா பொழியுது. வானத்துல இருந்து மழை பொழியல அப்படின்னா நம்மளோட இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்படும். நமக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த திருக்குறள்ல சொல்றாரு. இந்த திருக்குறள் இடம்பெற்ற அதிகாரம் வான் சிறப்பு, திருக்குறள் எண் 20. நன்றி, வணக்கம்.